ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு நான் கோழி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இது அழகு பொருளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ரைஸ் பேக்கில் 10 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன், 8 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன். இப்போ இதுமே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கோழி ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேஸ்கெட் கீழே வர பார்ட் இது. இதில் வந்து 7 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். உயரம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இந்த பீஸ் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பீஸில் ஒரு பீஸோட அகலம் 10 இன்ச் இருக்கும், அப்புறம் இன்னொரு பீஸோட அகலம் 10 இன்ச். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 இன்ச் கிடைக்கும். அந்த 20 இன்ச் தான் இதில் 4 டிவைட் பண்ணி நான் வச்சுருக்கேன். 3 இன்ச் 7 இன்ச் 3 இன்ச் 7 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 20 இன்ச் கிடைக்கும். அப்போது இங்கே 20 இன்ச் கிடைக்கும். அப்போது அங்கேயும் 20 இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை நான் கிளாத்தில் வச்சு கிளாத்தையும் கட் பண்ணிடுறேன். 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே ரைஸ் பேக்கை வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ்க்கும் கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இந்த பீஸ்க்கு கிளாத்தோட உள் பக்கத்துக்கு மேலே ரைஸ் பேக்கை வச்சு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸில் 4 பக்கம் தையல் போடணும். இந்த பீஸில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மட்டும்தான் தையல் போடணும். இந்த இடத்துல தையல் போடக்கூடாது. இப்போ இந்த பீஸில் 4 பக்கமும் தையல் போட்டுக்கிறேன். இந்த பீஸில் இந்த சைடு மட்டும் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பீஸில் வந்து தலை வந்து லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வச்சு நான் தையல் போட்டுறேன். அடுத்த பீஸில் வந்து தலை வந்து ரைட் சைட் பார்த்த மாதிரி வச்சு தையல் போடுவேன். ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நம்ம மாற்றி வச்சு தைச்சிட்டோம்னா மாற்றி வந்துடணும், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதை கரெக்டாக பார்த்து நீங்கள் தையல் போடணும், இல்லைன்னா வேறு வேறு பக்கம் வந்துடும். ஜாயின் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்காது. ஓரமாகவே தையல் போடுறேன். இது வரைக்கும் மட்டும்தான் தையல் போட்டிருக்கேன். இந்த இடம் ஓப்பனாக இருக்கும். இப்போ இந்த பீஸில் தலை வந்து ரைட் சைட் பார்த்த மாதிரி வச்சு நான் தையல் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் நான் கட் பண்ணிடுறேன். எல்லா பீஸ்லையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் திருப்பிடுறேன். அப்போ தான் துணியோட நல்ல பக்கம் மேலே வரும். திருப்பியாச்சு. கோழி தலையில வைக்கிறதுக்கு இது மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் கொண்டை.
இப்போ இதை நான் கட் பண்ணிட்டு 2 பீஸ் இருக்கும், 2 பீஸ் வரும். கோழிக்கு வாயும் கட் பண்ணிக்கிறேன், 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு இது மாதிரி தையல் போட்டுடணும். இதே மாதிரி இந்த பீஸோட நல்ல பக்கம் ஒன்றா வச்சுட்டு 2 பக்கம் மட்டும் தையல் போடணும். இப்போ இந்த பீஸை நான் தையல் போட்டுக்கிறேன். நல்ல பக்கம் ஒன்றா வச்சு தையல் போடுறேன். அப்போ தான் திருப்பும் போது நல்ல பக்கம் மேலே வரும். தையல் போட்டாச்சு. ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும், நான் திருப்பிக்கிறேன். இப்போ திருப்பிட்டா நல்ல பக்கம் மேலே வந்துடும். இதே மாதிரி இதுக்கும் 2 பக்கம் மட்டும் நான் தையல் போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும். இதே நான் திருப்பிடுறேன். இப்போ இதுக்கு ரெக்கை வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் 2 பீஸ் கிளாத் வேணும். 2 ரெக்கை வேணும். அதனால நான் இதே மாதிரி இன்னொன்னும் வரைஞ்சி நான் கட் பண்ணிப்பேன். ஒன்றுக்கு ரெடி ஆயிடுச்சு, அடுத்ததுக்கும் நான் வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் 2 பீஸ், மொத்தம் 4 பீஸ் இருக்கு. இப்போ இதையும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி வளைவா நீங்கள் தையல் போட்டுக்கணும். நல்ல பக்கம் ஒன்றா வச்சு தையல் போடுறேன். இது வரைக்கும் மட்டும் தையல் போட்டுக்கிறேன். இந்த சைடு ஓப்பனாக இருக்கும். இப்போ இதை நான் திருப்பிடுறேன். திருப்பிட்டா நல்ல பக்கம் மேலே வந்துடும். இதே மாதிரி நான் அடுத்த ரெக்கையும் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இப்போ காட்டன் உள்ளே வச்சேன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும். அதனால நான் காட்டன் உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ இதை இங்கே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சைடும் அடுத்த ரெக்கை வச்சு நான் ஜாயின் பண்ணிப்பேன். அடுத்ததையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வாய்க்கும் நான் வந்து கொஞ்சம் காட்டன் உள்ளே வச்சு தச்சுக்கிறேன். கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும், அதனால தான் இதுக்கும் நான் காட்டன் வச்சு தச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இது மேலே சும்மா ரஃபாக தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வாயும் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பீஸோட ஜாயின் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே ஓப்பனாக இருக்கு, இங்கே இப்படி இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மட்டும் தையல் போடணும். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மட்டும்தான் தையல் போடணும். இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தையல் போடுங்க. இப்போ இங்கே இந்த கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் போடணும். போட்டாச்சு. இங்கே ஓப்பனாக இருக்கும், கீழே ஓப்பனாக இருக்கு. இப்போ இந்த பீஸோட ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பீஸில் 4 பக்கம் நான் கர்வாக வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பேஸ்கெட் ரவுண்டாக வரும். அந்த ரீசனுக்காக தான் இந்த கர்வாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸோட ஜாயின் பண்ணும். இதோட நடு பக்கத்தையும் இந்த நடு பக்கத்தை இந்த பீஸோட நடு பக்கத்தையும் வச்சு பின் பண்ணிக்கிறேன்.
பின் பண்ணிட்டா தான் ஈஸியாக இருக்கும் தைக்கும்போது. அதே மாதிரி அடுத்த சைடும் நடுவில் வச்சு பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் சுற்றி பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணியாச்சு. இப்போ இது இப்படியே நீங்கள் ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரணும். ஒரு 1/4 இன்ச்சில் வச்சு நான் தையல் போட்டு வரேன். இப்போ தையல் போட்டாச்சு. இதுமே கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இதை இப்படி ஃபோல்டு பண்ணி சும்மா நம்ம பைப்பிங் எப்படி வைப்போமோ அதே மாதிரி இதுலயும் வச்சிடணும். இது மாதிரி வச்சு சுத்தி தையல் போட்டுட்டே வரணும். தையல் போட்டாச்சு. இப்போ இதை திருப்பி இன்னொரு தையல் போட்டுருணும். இப்போ இதை திருப்பி லைட்டா ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுருணும். தையல் போட்டாச்சு. இப்போ நான் பிளாக் கலர் கிளாத்ல இது மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் கண்ணு வைக்கிறதுக்காக. இதை நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். நான் பிளாக் கலர் நெயில் பாலிஷ்ல தான் இது நான் வரைஞ்சிருக்கேன். உங்கள்கிட்ட வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த காட்டனை கொஞ்சம் இப்படி தலைக்கிட்ட வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். காட்டன் கீழே விழுகாது, டைட்டாக தான் இருக்கும் அந்த இடம். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது அழகு பொருளாகவும் வச்சுக்கலாம், ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய ஓல்டு கிளாத் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.